வெண்ணிலா கிட்ட போய் அன்போட அண்ணியும் அக்காவும் சேர்ந்து வெண்ணிலாவும் அன்பும் சேர்ந்துருக்க மாதிரி ஃபோட்டோ வாங்கிட்டு போகிறாங்க. அதை வந்து அன்போட பர்ஸில் வச்சிடுறாங்க. வச்சுட்டு மறுநாள் காலையில் அன்பு நடந்து வராரு. திடீர்னு என்னைக்கு இல்லாத குறையா இந்த அன்போட அண்ணி குழந்தனார் எனக்கு ஒரு கொஞ்சம் காசு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து அவர் அன்பு வந்து காசு எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது பார்த்தா அந்த ஃபோட்டோ கீழே விழுது. அந்த ஃபோட்டோ கீழே விழுந்தோடனே அதை எடுத்து பார்த்துட்டு ஆஹா வெண்ணிலாவும் நீங்களும் அழகாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு இவங்க ஏதோ வெறுப்பேற்றுக்காக தான் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. கரெக்டாக அப்போ பார்த்து கண்மணி அங்கே தான் இருக்கிறாங்க. கண்மணிகிட்டே பாருங்க இந்த ஜோடி பொறுத்த நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி கிண்டலாக பண்ணுறாங்க. கண்மணி வந்து திட்டி விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் ஏன் என்கிட்ட காமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அன்பு வந்து டென்ஷன் ஆகிறாரு. என்னடா இது நம்ம இவ்வளோ பண்ணோம் எப்படி இந்த ஃபோட்டோ வந்து நமக்கே தெரியல இவங்க ஏதோ பேசியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க அண்ணியை சொல்கிறாங்க. நீங்கள் வாட்டு ஏதாவது சொல்லி கற்பனையிலே பேசியிருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ண சண்டை வந்துருச்சு சமாதானப்படுத்தணுமே சொல்லி பார்க்குறாரு அன்பு. அவர் வேலையை கூட போட்டுட்டு வீட்டிலே இருக்காரு. கண்மணி வந்து அவங்க அம்மாவுக்கு மாத்திரை வாங்க போகிறாங்க. அப்போ பார்த்து ஸ்கூட்டருடைய சைலன்சர் அடைச்சி வச்சுறாரு. ஸோ ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகாது. உடனே அவங்க வந்து அன்புக்கு கேட்பாங்க காரில் வேணா கூட்டு போகிறேன்ட்டு. யார் உதவி எனக்கு தேவையில்லைன்னு மறுபடியும் கண்மணி சொல்லிடுவாங்க. உடனே நான் ஆட்டோ இல்லாட்டி பைக் புக் பண்ணுறேன்னு சொல்லி புக் பண்ண போவாங்க. கார்த்தி புக் பண்ணி தருவார். அந்த புக் பண்ணி கண்மணி போகிற ஸ்கூட்டரில் வேறு யாரும் இல்லை நம்ம அன்பு தான் லேடிஸ் கிடப்பில் வந்திருக்காரு. ஆனால் ஈஸியாக வந்து நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த கண்மணி ஏனோ வந்து இந்த முறை கெஸ் பண்ணல. அவங்க கூட ஜாலியாக ஸ்கூட்டரில் போயிட்டுருக்காங்க. அநேகமாக அவங்க ரிட்டன் வந்து முடிக்கும்போது தான் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நீங்கள் இதை பற்றி என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அன்பும் கண்மணியும் வந்து மறுபடியும் சேரணும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.